குராமாவும் எமோஷனல் ஆகும். ஃபைனல் வேலையில சாஸ்கே வர்சஸ் நருட்டோ ஃபைட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆகரமா நருட்டோக்குள்ள ஃபுல் குராமாவையும் விட்டதும் இல்லாம எல்லா டெயில் பீஸ்டும் மீட் பண்ணிக்கிற கம்யூனிகேட் பண்ணிக்கிற மீடியேட்டரா மாத்திருப்பாரு நருட்டோவை. ஏதாச்சும் ஒரு டெயில் பீஸ்டுக்கு ஆபத்துனாலும் நருட்டோக்கு இன்ஸ்டன்டா தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் என்ன ரெஸ்ட் இஸ் ஹிஸ்டரி தான். இவ்வளவு நாள் கூட்டுக்குள்ள இருந்து நருட்டோக்கு பவர் கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ ஒரு ஃபைட்னு வந்துட்டா ரெண்டு பேரும் இறங்கி சம்பவம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஹினாட்டாவை காப்பாத்த போற இடத்துல ஒட்சுசுகிய போட்டு பொலன்னு பொழந்து நிலாவே பேத்துன்னு பெரிய பெரிய சம்பவம் எல்லாம் ஒன்னா செஞ்சாங்க. மோமோசுகி வந்தப்போ சாஸ்கேவோட சுசனோட கம்பைன் பண்ணி மோமோசுகியும் போட்டு பொழந்தாங்க. கவாக்கி எல்லாரும் அவனை ஒரு அச்சுறுத்தலா கிரிமினலா பார்த்தப்போ நருட்டோ தான் அவனை அவர் கஸ்டடியில எடுத்து அவர் புள்ள மாதிரி வீட்டுல வச்சு பாத்துக்கிட்டு இருப்பாரு. அப்போ நருட்டோ அசதியில தூங்கி இருப்பாரு. ஏன்னா அவர் தானே அப்போ ஹொக்காகே. சோ நிறைய ஒர்க் பிரஷர் காரணமா அசதியில தூங்கி இருப்பாரு. அந்த டைம்ல குராமா தான் கவாக்கிய கண்காணிச்சிட்டு இருக்கோம். அப்போதான் குராமா நருட்டோ பத்தி எல்லாத்தையும் சொல்லும். இன்னைக்கு அவ இந்த வில்லேஜோட ஹொக்காகே, அவனுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குன்னா அவ அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டா அப்படின்னு நருட்டோவோட மொத்த ஸ்டோரியையுமே கவாக்கி கிட்ட சொல்லும். இன்னைக்கு நருட்டோக்காக கவாக்கி உயிரே கொடுக்க துணிறான்னா அதுக்கு குராமாவும் ஒரு காரணம். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், இசுகி ஒட்சுசுகி உயிர்த்தெழுந்து வந்ததுக்கு அப்புறம் அவனை யாராலுமே தடுக்க